அவ்வளோதானா? என்ன சார் இது? கோலா மீன். என்ன கோலா? பன்னி கோலா. பன்னி கோலா. பன்னி கோலா. பன்னி கோலா சொன்னா நல்லா இருக்குமா? தெரியாது. தெரியாதா? சாப்பிட்டதுல இல்ல. இட்லி கொண்டா மாதிரி இருக்குது. நான் இத்தனை வருஷம் மீன் வெட்டுறேன், நீங்க சாப்பிட்டது இல்லையா? மீன் வெட்டுறேன் எல்லாத்தையும் சாப்பிட்டுருமா? ஆமா ஆமா. என்ன அர்த்தம்? ஐயா மீன் விற்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, என்ன போய் மீன் வெட்டுறவங்க சாப்பிட்டு சொல்றேன். மக்கள் என்கிட்ட ஃபுல்லாவே செனை வாங்க வராங்க. ஐயா செனை என்கிட்டயா இருக்குது செனை. மீன் வெட்டுறவங்களுக்கு செனையை கொடுத்துறோம் நம்ம. ஆனா என்கிட்ட தான் வராங்க செனை கேட்கறது. செட்டிங் அடிச்சு எடிட் பண்ணி போடணும் சொன்னா அந்த தீ காட்டு எடிட் பண்ணி அழகாக பொறுமையாக என்ன பண்ணணும், ஒரு 12-1 மணி வரைக்கும் மீன் வெட்டிட்டு அழகாக போகணும். ஏந்திர ஓடக்கூடாது, புரியுதா? பொறுமையாக வெட்டினா ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓ நீங்கள் ஏன் கேட்டீங்க அண்ணா? உங்கள் வஞ்சிர மீன் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருண்ணா. என்ன இருக்கா மேடம் அவர்கிட்ட கொடுண்ணா? தேங்க பொறுமையாக வஞ்சிர மீனை க்ளீன் பண்ணு வரேன். அதுக்கு வேலை இருக்குண்ணா. பார்த்தா போதும். அந்த லெஃப்ட்ல டோல்கேட் உள்ள இருக்கு. டோல்கேட்ல இல்லை கவி, திருவட்டூர் மார்க்கெட் இருக்குல்ல, திருப்பூர் சுகர் இருக்கா பீச் ரோட்ல இங்கே ஒன்று இருக்குது தெரியுமா? எங்கே டோல்கேட்டு? அந்த மாத்தூரா அந்த மேட்டு தெரு அந்த அது இன்னொரு மீன் செம்ம கூட்டம் இருக்காங்க. என்னத்துக்கு? அதான் மீன் வெட்டுவாங்க. மீன் வெட்டுவீங்க மச்சா மீன் வெட்டுவானே. மச்சா மீன் வெட்டுறாங்க. மச்சான் யாரு? அவன் மீன் அது அங்கேயா? அங்கேயா நம்ம மார்க்கெட் டோல்கேட்ல சொல்றியா? சந்துல சந்துல அந்த ஐயர் தான் என் தம்பி கல்யாணம் சொல்றாரு. எனக்கு வந்து செத்துட்டு இருப்பாரு அவரே, அப்பயே வயசானவர். அதுக்கப்புறம் எம்பூர்ல இருக்கிறவர் வந்து பாலம் எப்படிங்க தேரடி பழனி ஆண்டவர். பணமரத்தில் அங்கே சம்மா போட்டுங்க. பணமரம் அது பழனி ஆண்ட கோயில். ஐவசி பணமரத்துக்கு ஐவசி எவ்வளோ பெரிய கோயில் அது? எவ்வளோ பெரிய இடம் அது? அது மணியே இருக்க மாதிரி கோயில் உள்ளது நேரம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அந்த ஆட்சி இருக்கும் பாரு. பிரிட்ஜி எப்படி இறங்கணும் நேராக போனேன். பாதி நேரம் எடுத்துலாமா? எடுத்துருவாரா? நீ தானே கடை வச்சுருந்தியா? ஆமாம். இவர் ஒரு நாள் ஒதுக்க மாட்டாங்க பார்த்து அவங்க 2 பேருமே. ஆமாண்ணா வருவாங்க பயப்படுறாங்க பார்த்து. நாங்கள் எங்களை பார்த்து பயப்படுறாங்க. நீங்கள் நீ எடுத்துகிட்டு போய் போகிறேன் தெரியாத இல்லை. அவங்க புதுசாக உள்ள வரணும்ல. அவங்க புரிய கூட அவங்க ஆந்திரக்காரங்க. அவங்க தெரிஞ்சா வந்துட போகிறாங்க. லேட்டாகண்ணா வேறு ஏதாவது பிளான் வச்சுருப்பானுங்க. இப்போ லேட் ஆகுதுண்ணா.
ஓகே வாங்க. புரியல. அதான் உங்க குற்றம் தெரியல 3 வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஹலோ ஹலோ சொல்லுங்க யாரு? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மீன் எங்க இருக்கீங்க? அதோ ப்ரோ 10 நிமிஷத்துல கால் பண்ணுறோம். மீன் வச்சுருக்கிறாங்க 10 நிமிஷம் கால் வாங்க வாங்க. வெயிட் பண்ணுங்க. நான் சொன்னீங்க வந்துடுங்க. சூப்பர். என்ன பண்ணல போட்டுருவா. மாதிரி போட்டுருவா. நான் போட்டு ஆன் பண்ணிட்டேன். ஆள் பண்ணிட்டாங்க. நான் பண்ணேன். தீ கட்டி போனேன். ஒரு 250 கொடுங்க. ப்ரோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ. புரியல. இந்தாப்பல கொடுவா. வீடு எடுத்து சொல்லுங்க யாரு தெரியுமே கொடுப்பான்னு கேட்டேன். பிஸியா இருக்கா பள்ளியே சொல்லுங்க. பேசுறேன் இந்த வீடு எடுத்துலாம் இருக்கா? வா அண்ணா நீங்கள் மீன் கவர்லேருந்து வெளியே எடுத்து கொடுங்க. ஏன்னா அவர் அங்கே ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். கொடுத்துருங்க. ஏன்ட்ட கொடுத்துருங்க. சொல்லுண்ணா. தனியும் ஒரு பங்கு இதில் போட்டு தலையை மூணு ஒரு பையில போட்டுருங்க. பக்கத்தில் வர அந்த பையில வைங்க. அந்த மேலே வைங்க. நான் எடுத்துக்கிறேன். தனியாக கூட நான் அந்த பையில சேர்த்து கொடுத்துறேன். முள்ளு வாங்க தலைமுறை கொடுக்கும். முள்ளு வாங்க தலைமுறை கொடுக்கும். அதான் ஒரு கவரில் போடணும். அவ்வளோ தானே. போயிட்டு வாங்க. எங்க இவ்வளோ நேரம் போயிட்டு வாங்க. மணி 11:30. எவ்வளோ நேரம் வரதுக்கு? போயிட்டு இங்கே தான் போறீங்களா? போயிட்டு வாங்க. போகிற மணி ஏதாவது டூடிக்கிட்டே போகிறீங்க வைக்கிறீங்களா? ஓகே நல்லது. ஈபியில் மறக்க மாதிரி வேணா. இந்த ஒரு பார்ட்டிக்கு மட்டும் மறக்க மாதிரி கொடுத்துருக்கியா? இல்லை இல்லை. நாங்களாம் மக்கி போன பசங்க ஏதாவது 65 இதை போட்டு சாப்பிடுவோம். எத்தனை பங்கு ஆளாவுக்கு ஒரு துண்டு போட்டு ரெடி பண்ணுப்பா. அப்படியே துண்டு போடு. லைட்டாக சின்ன போடு. சின்னதாக போடுனா நீ 65 மேலே தான் போடு. 65 இல்லை நார்மல். எல்லாருக்கும் 65 போடுவீங்களா? ஆயில் போட்டு சாப்பிடாது அதிகமாக. டெய்லி 300 கிராம் போட்டு வறுத்து சாப்பிட்டா இது வந்து இதெல்லாம் ரிலேட்டிவ். டேஸ்ட்டு சாப்பிட்றவங்க ஒருத்தர் சாப்பிடலாமா? குழம்பு வச்சு சாப்பிடலாம். முந்தானத்து குழம்பு இங்கே போனான்ல இவங்க இவன்டா. இல்லை இல்லை அவன் வேணும். என்ன பண்ணதுல ரவி எத்தனை பேருக்கா? நான் எத்தனை பேருக்கேன்? போட்டு சொல்கிறேன். மொத்தமாக போட்டு உங்கள் 2 பேருக்கு எவ்வளோ தேவை? நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவை கவரில் போட்டுக்கோங்க. யார் கொடுத்துரு? இதே சைஸுக்கு ஒன்று தான். எனக்கு கொஞ்சம் எடுத்து நீங்கள் போட்டு இப்போ பேர் ஆயிட்டியா? பாடம் எடுக்கிறதுக்கு செம்பருக்குமா இருக்காதான்
என்ன ஸ்லோ ஐயா எவ்வளோ நேரம் நின்று கால் ஒரு நல்லதுதான் எதுவுமே பணத்தை கொடுத்து ஒரு நாள் பூரா அள்ளி அள்ளி இருப்பியா அது நாளைக்கு யூஸ் பண்ணும்போது ஃபோன் பண்ணுறேன் அந்த பணத்தை வச்சிருக்கும் போதுல சரியா எல்லாம் பேச சொல்கிறத மட்டும் பேசுனா சொல்லுங்க சொல்லுங்க சொல்கிறத மட்டும் பேசு இங்கே பாருங்க முழு மீனை சூப்பராக வெட்டி முடிச்சாச்சு ஓகேவா சூப்பராக கட்லெட் அதாவது பிஸ்கட் அதில் நீ முடிச்சாச்சு ஜாயின் பண்ண போறியா ஜாயின் பண்ணுமா ஆமாம் ஆமாம் அது டைம் பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மீன் வேணும்னா கவின் கீழே ஃபோன் பண்ணா நீ எடுத்து பண்ணி தெரியா சேலத்துக்கு பண்ணி விடணும் அங்கே பண்ணி விடணுமா நிறைய பேர் ஓ நீ சொல்லலாம் உண்மையாக நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்கய்யா சொல்லலாம் என்னால் பண்ண முடியலையா கவின் நம்பர் ஓகேவா ஓகே வாங்க பேசு ஹலோ ஃப்ரெண்டு